ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேத்துக்கு ரெண்டே கவலை தான் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஒல்லியாக இருக்கிறவங்க நான் வெயிட் போடணும், ரொம்ப ஒல்லியாக இருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாகிறதுக்கு இதில் டிப்ஸு சொல்கிறேன். நல்லா புசு புசுன்னு குண்டாகலாம். அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தான் தேவைப்படும். அது என்னன்னா, பாதாம் பருப்பு இருக்குல்ல, நம்ம கடைகள் எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கிது. நட்ஸ் வெரைட்டியில் இதை சேர்த்துருக்காங்க. இந்த பாதாம் பருப்பு தேவைப்படும். ரெண்டாவது வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழமுமே நல்ல வெயிட்டு போடும். இந்த ரெண்டையுமே நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா ஒல்லியாக இருக்கிற யாராக இருந்தாலும் நல்லா வெயிட் போட்டுடலாம், நல்லா குண்டாகலாம். இது அனுபவ உண்மை. நானே பண்ணி 47 கிலோ இருந்த என் வெயிட்டை 70 கிலோ வரை கூட்டினேன். இது வாழை மரம்லாம் வாழைப்பழம் ஈஸியாக எல்லா இடமுமே கிடைக்கிறது தான், எந்த ஊர்னாலும் கிடைக்கும். இப்போ பாதாமை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாதாம் பருப்பு 10 மட்டும் எடுத்துக்கணும். நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தோலை உரித்து கீழே போட்டுட்டு வெறும் பாதாம் பருப்பு மட்டும் இருக்குல்ல, அதை பாலில் காய்ச்சின பால் எடுத்துக்கணும். ஒரு 50 ml இல்லை 100 ml உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு ஜூஸ் ஃபார்மேட்டில் ஸ்மூத்தின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மிக்சியில் நல்லா அடித்து, இது கூட உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு போட்டுக்கலாம். இனிப்பு விருப்பம் இல்லைன்னா அப்படியே குடிச்சுக்கலாம். இது பாதாம் ஜூஸ் மாதிரி டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே பல்லு விளக்கிட்டு குடிச்சிட்டே வந்தோன்னா நல்ல வெயிட் போடும். காலை சாப்பாடு கூட சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த பாதாம் மில்கை சாப்பிட்றனால நமக்கு வெயிட் ரொம்ப அதிகரிக்கும். ரெண்டாவது வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் இருக்குது. வாழைப்பழத்தை ரெகுலராக எடுத்துட்டு வந்தோம்னாலே நமக்கு நல்ல வெயிட் போடும். காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம், நைட்டு ஒரு வாழைப்பழமும் சாப்பிட்டுக்கலாம். இதனால வாழைப்பழம் சாப்பிட நமக்கு வெயிட் போடும். குழந்தைகளுக்கு அதனால தான் வாழைப்பழத்தை கூட மசிச்சு கொடுப்பாங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்பயே. இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நமக்கு உடம்புல இருக்கிற உப்பு சத்தெல்லாம் குறையும். பொட்டாசியம் அதிகமாக நம்ம ஏற்றணுனாலே சோடியம் குறையும். இதனால நமக்கு பிபி பின்னாடி வராமல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிபி வராமல் இருக்கணும்னாலும் இந்த வாழைப்பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட்டு கெயின் ஆகுறதுக்கும் வாழைப்பழம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இந்த 2 பொருள் ஈஸியாக நமக்கு கிடைக்கிறது தான். இதை ரெகுலராக சாப்பிட்லாம். என்னென்னா, அந்த பாதாம் மில்கை காலையில் சாப்பிட்லாம், வாழைப்பழத்தை நைட்டு ஒன்று சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டே வந்தால் நல்ல வெயிட் போடுது. நீங்கள் இதை சாப்பிட்டு இருக்கும் போது எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு